இன்றைக்கி கறிக்குழம்பு டேஸ்ட்டில் சுண்டல் குழம்பு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் கடல் பாசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் ஒரு பேனில் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 4 பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடியே சுண்டல் நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கிறேன். எப்பயுமே நீங்கள் செய்யும் போது அந்த மாதிரி வேக வச்சுட்டு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 2 தக்காளியை அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டல் வேக வச்ச அந்த தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் ஆல்ரெடி வெந்திருக்கனால 5 விசில் விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், சூப்பராக நம்மளோட சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.